இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அருமையான கல்யாண வீட்டு ரசங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தக்காளி ரசங்க. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் போட்டிருக்கேங்க, ஜீரகத்தோட ஒரு 4-5 மிளகு கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க, கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டிருக்கேங்க, 2 மிளகா போட்டிருக்கேங்க. அவ்வளோ தாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம ரொம்ப பேஸ்ட் பண்ணிடாதீங்க, இஞ்சி பூண்டு அளவுக்கு பேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நார்மலாக கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நார்மலாக நம்ம ஒரு அரை வேக்காடு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி ஏன் அரைக்கிறோன்னா ஜீரகம் நம்மளுக்கு முழுசாகவே இருக்கும். இப்போ இதில் பூண்டு போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கேட்பீங்க மறுபடியும் அரைச்சிங்கன்னா அது நல்லா தயாராதுங்கன்னு கேட்பீங்க. இல்லைங்க, ஆகாதுங்க. ஏன்னா பூண்டு நல்லா தட்டு போடும், அதனால ஜீரகம் நல்லா அரைப்படாதுங்க. இதே மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு அரைச்சி காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை ரசம் வச்சிடலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையானதை நான் உங்களுக்கு காட்டுறாங்க. நான் பாருங்கள் நார்மல் சைஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா புளிஞ்சு விட்டலாங்க. நம்ம இதை கையால் தாங்க கரையணும். ரசத்துக்கு நம்ம என்றைக்குமே கையால் கரைச்சாதாங்க எல்லாமே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ புளி நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ 3 தக்காளி எடுத்து நம்ம நல்லா மசிக்கலாம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி தாங்க ரொம்ப முக்கியம். நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து எடுங்க. நான் கனிஞ்ச தக்காளியை தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இது பண்ணிக்கலாங்க. நம்ம தக்காளி ரசத்துக்கு தக்காளி தாங்க ரொம்ப முக்கியம். நல்லா கனிஞ்ச தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சாச்சுங்க. உங்களால் எந்த அளவுக்கு கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு இந்த தக்காளி தோலை லைட்டாக அப்படி எடுத்துருங்க. ஏன்னா தக்காளி தோல் நிறையா இருந்தால் சில பேர்த்துக்கு பிடிக்காது, அதனால எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் ஆல்ரெடி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டுக்கோங்க. என்றைக்குமே எண்ணெய் சூடேறினோடனே தாங்க கடுகு போடணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தக்காளி புளி இதை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாங்க. இது நல்லா இப்போ வணங்கிச்சுங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இந்த ரசத்துக்கே ரொம்ப முக்கியமானது மஞ்சத்தூள் தாங்க. கரெக்டாக போட்டுக்கணுங்க. இல்லைன்னா மஞ்சத்தூள் வாடை அடிக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக இருக்குங்க புளிப்பு எல்லாமே. நம்ம இப்போ இது லைட்டாக முட்டை விடணும். கொதிக்க விடக்கூடாதுங்க, லைட்டாக முட்டை விடணுங்க. நம்ம கரண்டி வெளியில் எடுத்துட்டு இப்படி மேலால கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கணும், இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு முட்டை விட்டால் போதுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முட்டை விடுற மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஊற்றிடலாங்க. அவ்வளோ தாங்க, நம்மளோட கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் உங்களுக்கு சட்டியில் ஊற்றி காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ எனக்கு எப்படியே எச்சியெல்லாம் ஊறுதுங்க. எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்க. நம்மளோட ரசம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.